செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் கீரனூர் பூவா பிரதர்ஸ் வர்சஸ் திண்டுக்கல். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஓனி பேஸ் பண்ணால் ஃபஸ்ட் டே போலவே மலையடி கார்த்தி அண்ட் வெங்கட். ஓனி பேஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது வெங்கட், நான் சைக்கிளில் மலையடி கார்த்தி. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் ஷைன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் சூப்பராக அடிச்சிருக்காங்க. ஆனால் கேட்சுக்கு சான்ஸாக ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போயிட்டு ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவில் விளாண்ட 2 மேட்ச்லேயும் 250 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் வெங்கட்டுக்கு இங்கே லைஃப் கிடைக்குதுன்னு சொல்லலாம். பாலோட செகண்ட் ஒன் ஓனி பேட்ஸ்மேன் தான் மலையடி கார்த்தி ஆன் சைக். பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆட பார்த்தாரு. பிகைண்ட் த சம்பில் சான்ஸ் பார் பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறாங்க. மாலையீடு மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. பவுண்டரியோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. குவார்டர் ஃபைனல் மேட்சை மாலையடி கார்த்தி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பா சோரன். பாலோட ஃபோர்த் ஒன் வெங்கட் ஆன் ஸ்ட்ரைக். மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை தெளிவாக 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. சுத்தி திரும்பி ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுறாரு. செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் மாலையடி கார்த்தி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு. டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா பிடிக்கலங்க. ரன் ஓட்டாங்க பாஸ்டாக. இந்த ஓவரோட முதல் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்துருக்கு. முதல் ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க. பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பூவா பிரதர்ஸ் கீரனூர். செகண்ட் ஓவர் போட எங்கள் மாயக்கண்ணன் லெஃப்ட்டு சைக்கிளாக மாலையடி கார்த்தி. விட்டு தட்ட பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் ரன்னர் ரன் அவுட்டான்னு பார்த்தா பிடிக்கல. இதுக்கு முன்னாடியும் வெங்கட்டுக்கு ஒரு லைஃப் கிடச்சிச்சு. ஸோ 2 டைமுமே பவுலர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 2 லைஃப் கிடச்சிருக்கு. முதல் பால் கேட்சில் ஒரு சான்ஸ்னு மொத்தமாக 3 லைஃப் கிடச்சிருக்குங்க வெங்கட்டுக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா. பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் அப்போ கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 3வது ரன்னுக்கான ட்ரை அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டம்பில் அடிக்கலைங்க. டேரக்ட் கிட்ட இருந்தால் இதுவும் விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகியிருந்திருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. 2 பேட்ஸ்மேனும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிருக்காங்க. சரியான ஃபாஸ்ட்டாக 3 ரன். தேர்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே பால் டிவைட் ஆகும். ரெடியாக இருக்கணும். கரெக்டாக முன்னாடியே ஓடிக்கிட்டு இங்கே பவுண்ட்ரி ஆனால் போயிடுச்சுங்க. பிகைண்ட் த ஸ்டம்பில் வர்ற 2வது பவுண்ட்ரி. அவங்க வேத்தை பயன்படுத்தி இங்கே ஆடுறன்னு சொல்லலாம். மாலையடி கார்த்தி. ஃபோர்த் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார். விக்கெட்டுக்கான பிக் கப்பல் பேட்டில் படலைங்க. பட்டு தான் வெளில போயிருப்பார் மாலையடி கார்த்திகே. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர். வித்தே கொடுக்காத பந்து. எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் அவர் நினைச்ச இடத்துல தெளிவாக போட்டிருக்காரு கண்ணன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் மர்ரிச்சா ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் போட எங்கள் புகழ் லீக் மேட்சஸ்லாம் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு. 3வது ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டருக்கு மேலே போயிடுச்சு. இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கவர்ஸில் தெளிவாக ஆடினார் அந்த ஃபீல்டர். தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி மாலையடி கார்த்தி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நீக்கு இருந்துச்சு. தட்டி விட்டு செகண்ட் அட்டம்ல பிடிச்சிருக்காரு. இங்கே கர்ணா மாலையடி கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே முத்துப்பாண்டி சேலம் முத்துப்பாண்டி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அதன் காரணமாக இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு புகழ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுட்டாருங்க. தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 முத்துப்பாண்டி பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் சரியான டிஸ்டன்ஸை கடந்திருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுறாரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் 6 முத்துப்பாண்டி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுட்டாருங்க. தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 முத்துப்பாண்டி பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் சரியான டிஸ்டன்ஸை கடந்திருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுறாரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் 6 முத்துப்பாண்டி. பாலோட ஃபிஃப்த் ஒன் பேட்டில் பட்டு தரையில் பட்டு அதுக்கப்புறம் கீப்பர் கைக்கு வந்து டாட் பாலை மாற்றிருக்காரு எங்கள் புகழ். முன்னூறு பால் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணல பேட்ஸ்மேன். அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. நல்ல ஐடியா நல்லா போட்டிருக்காரு. இந்த பாலை சிங்கிளோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். இப்படா இங்கே ஷைன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன்
குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு ஸ்டைன். பாலோட தேர்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ஸ்டைனே லிமிட் கேட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் பிடிச்சிருக்காரு. முத்துப்பாண்டியோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே திருவண்ணாமலை பிரசாந்த். பாலோட ஃபோர்த் ஒன். பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். சூப்பராக போட்டிருக்காருங்க, தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஸ்டைன். பாலோட ஃபிஃப்த் ஒன். பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் பால். எடுத்து அடிச்சுட்டாருங்க. தொலைதூரம் அடிக்கப்பட்ட 6. வெங்கட் பேட்டில் இருந்து வந்திருக்கு. முன்னாடி லைஃப் கொடுத்தாங்க. இங்கே சூப்பராக அடிக்க இருக்காரு வெங்கட். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு 6. 4 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். இந்த மேட்சுக்கான 5th ஓவர் பட எங்கள் பிரசாந்த் மாயக்கண்ணன் சைக்கிளில் பிரசாந்த் சூப்பராக போட்டிருக்காருங்க. லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மாயக்கண்ணன். பாலோட செகண்ட் ஒன். தூக்கி விட்டுருக்காரு. அடித்து பார்த்துருக்கலாம். சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா எஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஏந்தினதுக்கு அடித்து பார்த்துருக்கலாம். நல்ல பிரசாந்தோட விக்கெட் இங்கே எடுக்கிறாங்க. எஸ்என்இ பேஸ் பண்ணா எங்கள் பிரசன்னா. நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் உடம்புல தான் பட்டிருக்கு. பிரசனா மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா. 2 கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்களா. கீப்பர் ரன்ல அடிச்சு பார்த்துருக்காங்க. டேரக்ட் ஹீட் கொஞ்சம் தாங்க அடிச்சிருந்தாலும் விக்கெட் ஆயிருந்திருக்கும். அனதர் ஒன் லைஃப் கிடச்சிருக்கு. டேரக்ட் ஹீட்டாகவே பட்டுரும் அப்படின்னு நினச்சி தான் கர்ணா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெம்புக்கு வர்றி க்ளோஸாக வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு. நல்ல எஃபர்ட்டுங்க கர்ணா. ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு. பிடிக்கிறது கஷ்டம் தான் இன்சைட் ஆச்சு ஆனதை. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் பால். இந்த ஓவரோட உடச்சி போட்ட பால் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேங்க. அங்கே ஆளே இல்லை. அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிருக்கு. பவுண்ட்ரியோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். 5 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட எங்கள் ரஃபிக். ஃபர்ஸ்ட் ஒன். காலில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். 1 ரன் ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எல்லாம் அடித்து பார்த்துருக்காரு. அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா 1 ரன். 2 ரன் ஓடிருக்காங்க இந்த பாலில். செகண்ட் ஒன். டாஸ் எதிர்த்து அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க பவுண்டரி. அங்கே ஃபீல்டரே இல்லை. லாங்கான நேருக்கு நேர் ஒட்டி வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக தெளிவான ஒரு பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால் இங்கே தெளிவாக ஆடிருக்காரு வெங்கட். தேர்ட் ஒன். அகைன் நேருக்கு நேர் இந்த மாதிரி ஃபீல்டர் இருக்காரு. பம்ப் ஆயிருதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் அஃபோர்ட். அகைன் ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக போயிருக்கு. இதையே 2ஆம் மாதம் ட்ரை பண்ணுறாங்களா. 2 ரன் ஓட்டாங்க. 3ஆவது ரன்னுக்கும் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3ஆவது ரன் இங்கே ஓட்டாங்க. ஸோ அங்கே மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. அதன் காரணமாக இங்கே 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். பாலோட 5th ஒன். அவரோட லாஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. தொலை தூரம் மாறுங்க. அந்த மாடியோட உச்சியில் போய் பட்டிருக்கு பந்து. சரியான 6ங்க. லாங்கஸ்ட் 6 அப்படின்னு சொல்லலாம். நேருக்கு நேர் சூப்பரான 6 அடிச்சிருக்காருங்க. அவரோட லாஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போய் 69 ரன் அடிச்சிருக்காங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். பண்ணி பேச சொன்னாங்க சைக்கிள் ரதீஷ், நான் சைக்கிள் கர்ணா. ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணா பிரசனா. நிறைய வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா அங்கே ஹரி தெளிவாக கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கிரவுண்டில் எல்லாருமே உற்சாகப்படுத்துறாங்க பிரசனாவை. அவரோட ஓன் கிரவுண்ட் அப்படிங்கும்போது நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு பிரசன்னா. 1 டவுன் பேட்ஸ் பண்ணா எங்கள் ஜேபி. செகண்ட் ஒன். ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்துச்சு. டாட் பால் தான் கொடுப்பாங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், செகண்ட் பால் டாட்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் பிரசன்னா. தேர்ட் ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துல இந்த அகைன் ஒரு டாட் பால். கன்டினியூட்டியாக பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரசன்னா. பாலோட 4th ஒன். சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பவர் பிளே ஆளே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் எங்கள் பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு ஜேபி. பாலோட 5th ஒன்.
பிகேந்த ஸ்டம்பில் உடச்சி போட்டாருங்க. ஸோ அங்கே ஃபீல்டர் வைக்கல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த பால் போடலை, அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு ஒரு ஸ்லோயர். ஸோ அவர் நினச்சது விழுகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பேட்ஸ்மேன் நினச்சது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஒரு பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் 1 more பால் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி 2 பால்லையும் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. பவுண்டரியோட எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பவர் பிளேயை. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து 2 கால். செகண்ட் ஓவர் பட எங்கள் ஹரி வெரேசன் ஹரி ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க நவீன் பாபு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹரி. பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஸ்ட்ரைட் சைட் சூப்பராக அடிச்சிருக்காரு. கர்ணா பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அம்பேஸ் கால் ஓடி கொடுத்துட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட்டில் சூப்பர்வான ஒரு 6. அவருக்கு ஏற்ற திசையில் அவரே மறுக்கி போய் அடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கர்ணா. பாலும் ஒரு வீடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் முத்துப்பாண்டி கைக்கு பக்கத்தில் தாங்க போச்சு, ரெடியாக இல்லை. அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே கரடிட்டு அடித்தாலும் உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கர்ணா சேஃபாக லேண்ட் ஆகிட்டாரு, சிங்கிள். செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால் ஹரி டு ஜேபி. ஃபுல்லாக மறுகி வந்தார், ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க. விக்கெட்டுக்கான ஒரு அப்பேல் நாட் அவுட் தான் கொடுப்பாங்க. டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 4 ஓவருக்கு 41 அடிக்கணும். ஸோ இந்த ஓவர் முக்கியமான ஓவர். யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நவீன் பாபு அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் எங்கள் நவீன் பாபு அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. 1வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க நவீன் பாபு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களோட செகண்ட் ஒன் உல்ட்டா சேர்ந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க. பிரசனா சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு. மாலையடி கார்த்தி கரெக்டாக சூஸ் பண்ணி நவீன் பாபு கொடுத்தாரு. இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நவீன் பாபு. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன். கர்ணாவோட விக்கெட் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே பாண்டி. 3rd ஒன் இன்சைட் ஏஜுங்க. சரியான எஃபர்ட் மாலையடி கார்த்தி கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. இங்கே வசந்த் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால்ல. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. நல்லா சாப்பிட்டாங்க ஹரி, வெரைட்டி போய் பிடிச்சிருக்காரு, சிங்கிள். பாலோட 5th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். வேரியேஷன் பால் லெக் கட்டர். அதன் காரணமாக ஒரு ரன் தாங்க விடுவார். வெங்கட் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்துட்டார், சிங்கிள். 5 பால் நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 more பால் முக்கியமான பால். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஜேபி ஸ்ட்ரைக்கில் சுற்றிருக்கான ட்ரை திருமண பக்கமாக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர், சூப்பர்பாக போட்டு கொடுத்துருக்காரு. முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் அப்போ நவீன் பாபு. ஓவருக்கு 32. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 38 கிட்ட அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. நம்ம போட போகிற 3 ஓவருமே இந்த மேட்ச்சுக்கு முக்கியமாக இருக்க போகுது. ஸோ 4th ஓவர் பிரசன்னா அவர் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட தான் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிரசன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கட் பாலை பிடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க 2. எக்ஸ்ட்ரா கீப்பருக்கு ஏற்றுறோம், பட் 2 ரன் ஓட்டாங்க. பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் முத்துப்பாண்டி இருக்காரு ஃபீல்டர். அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்லா ஸ்டாப், சிங்கிள். பாலோட 3rd ஒன் விகே இந்த ஸ்டம்பில் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா, கேட்சுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே கார்த்தி விரட்டி பாலுக்கு போனார். ஆனால் பிடிக்க முடியலங்க, போயிடுச்சு பவுண்ட்ரி. தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஜேபி. ஃப்ளெக்சிபிளாக கீழே வரைக்கும் போய் ஆனார். 15 பாலுக்கு 31 அடிக்கணும். இந்த 3 பாலும் முக்கியமாக இருக்கும். ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சுட்டாங்க மிட் விக்கெட்டில். தேவையான 6 ரன் இங்கே மாற்றி கொடுத்துருக்காரு. போன பால் பவுண்டரி, இந்த பால் 6 மேட்ச்சில் மட்டும் தான் அப்படியே இங்கே சேஞ்ச் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜேபிஐ. லாஸ்ட் 1 more பால் முக்கியமான பந்து எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகுதா. அங்கே ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு, பக்கத்துலேயே ஜாக்ஸ்பரா இருந்தார். 2 பேர் சேர்ந்து தட்டி விட்டு 6 போயிடுச்சுங்க. இங்கே கேட்சை பிடிச்சிருந்தா 6 ரன்னு நல்லா அடிக்கும். இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டு போயிருக்கும். கேட்சு போனதை 6ஆக மாற்றிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இம்பேக்டாக இருக்க போகுது இப்போதைக்கு.
4 ஓவருக்கு 52. ரிமைனிங் இருக்கா 12 பாலுக்கு 18. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓவரை 3 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நவீன் பாபு. ஸோ போன பால் அது கேட்சாக மாறி இருந்தால் 12க்கு 24 இன்னொரு ப்ரெஷராக இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. மேட்சுக்கான முக்கியமான ஓவர், ஒரிஜினல் மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால் லேட்டாக ரியாக்ட் பண்ணார். 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் வசந்த் விரட்டி போய்க்கிருக்காரு. பின்னாடி உதயா இருக்காரு. வசந்தே பாலை பிடிக்க சிங்கிள் கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஓடி போய் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு எங்க வசந்த். பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு. மாலையீடு கார்த்தி லிவிட்டு கேட்டிருக்காரு. பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்சுங்க. நல்ல விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும்னா எங்கள் சுஜித் நல்லா போட்டிருக்காருங்க. டாட் பால் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால் போன பால் ரிவ்யூ எடுத்தாங்க, செக் பண்ணிட்டோம். அதை டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. 9 பாலுக்கு 17. நெக்ஸ்ட் ஒன் அங்கே அடித்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா ஸ்டெம்பில் அடிக்கலாங்க. கவி போயிட்டு ஸ்டாப் பண்ணார். கரெக்டான ஸ்டாப்புங்க. டீம் எப்போட்டா செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். இங்கே கீர்னூர் பூவா பிரதர்ஸ் நல்ல எஃபர்ட். கார்த்தி 8 பாலுக்கு 16. ஃபிஃப்த் ஒன் முக்கியமான பால். பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வெங்கட் பாலுக்கு விரட்டி போயிடுறாருன்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி போக விடாமல். ஒரு 2 ரன் போயிருக்கு. ஒரு 2 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 7 பாலுக்கு 14. முக்கியமான பந்து. மேட்ச் பால். ஒரு மாதிரி கிளாஸிக்காக அடித்தாருங்க. சூப்பரான பவுண்டரிங்க. தெளிவாக ஆடி இருக்காரு. 18 ரன் தேவை அப்படிங்கிற மேலே இந்த ஓவரில் 8 ரன் போயிருக்கு. சூப்பர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நவீன் பாபு. அவர் போட்ட 2 ஓவரில் 11 ரன். ஸோ சிக்கனமாக போட்ட ஒரே பவுலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில். கடைசி 6 பாலுக்கு 10 ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும் அப்படி நிலமையில இங்கே கவி வந்திருக்காரு. மணப்பாறை கவி. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மேஜிக்கல் டெலிவரி நிறையா போடுவார். ஆனால் பேட்ஸ்மேன் தெளிவாக ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் போகலை. யார் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா வெங்கட் லிவிட்டு கேட்டிருக்காரு. பிடிச்சிருவாருங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 6க்கு 10 அப்படிங்கிற நிலமையில எங்கள் கவி. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. கவர்ஸில் தேவையான ஒரு பவுண்டரியா 6 செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருச்சுங்க. உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க பேட்ஸ்மேன். ஸோ 4க்கு 4 இங்க மாத்திட்டாங்க. 4 பாலுக்கு 4. கவி தேர்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஜாக்ஸ் ஃபீல்டிங்கில் சிங்கிள் இருக்க. 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். ஸோ மேட்ச் ட்ராவானா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் சுற்றிருக்கான ட்ரை அடிச்சுட்டாருங்க. 6 வின்னிங் சட்டை இங்கே 6 மாற்றி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க திண்டுக்கல். ஒட்டுமொத்த டீமும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த வின்னிங்கை அந்த 6 அடித்த பேட்ஸ்மேனை செலிப்ரேட் பண்ண சூப்பரான ஒரு மேட்சுங்க. ஹை ப்ரெஷர் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் கீரனூர் பூவா பிரதர்ஸ் வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ். அந்த 2 டீமுக்கான மேட்சாக இருக்க போகுது. ஸோ அதில் வின் பண்ணுறவங்க செமிஃபைனலுக்கு முன்னேறி வருவாங்க. இதுக்கு முன்னாடி செமிஃபைனலுக்கு முன்னேறினது கீரனூர் ஸ்டைல் 11 அண்ட் திண்டுக்கல் கமிட்டி.